நண்பர்களே வணக்கம். 19ஆம் நூற்றாண்டு இந்தியா சாதி, மூட நம்பிக்கை, பெண்ணடிமைத்தனம் ஆகியவற்றால் சூழப்பட்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்தை உலுக்கி மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு மாபெரும் மனிதர். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் ராஜாராம் மோகன் ராய் பற்றியும் அவர் நிறுவிய பிரம்ம சமாஜம் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். டிஎன்பிசி, டெட்டு, யூபிஎஸ்சி தேர்வு எழுதுவதற்கு இது முக்கியமான தலைப்பு. முழுசாக பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. இதனுடைய பெரும்பான்மையான பகுதி 10ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்திலிருந்து எடுத்தது. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 1772 முதல் 1833 வரை வாழ்ந்தவர். மேலை நாட்டு கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகள்ல இவர் முக்கியமானவர். இவர் ஒரு பெரும் அறிஞர். தன் தாய்மொழியான வங்காள மொழியில ஆழ்ந்த புலமை பெற்றதோடு சமஸ்கிருதம், அரபு, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகள்லையும் தேர்ச்சி பெற்றிருந்தார். பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் அவர் கடுமையாக எதிர்த்தார். ஆனாலும் கடந்த காலத்துடனான தொடர்பை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருந்தார். தன்னுடைய சமய, தத்துவ, சமூக பார்வையில ஒரு கடவுள் கோட்பாடு மற்றும் உருவ வழிபாட்டுக்கு எதிரான கருத்துக்களின் தாக்கத்தை அவர் பெற்றிருந்தார். உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களினுடைய அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்துமே ஒரே கடவுள் கோட்பாட்டை உபதேசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ராஜாராம் மோகன் ராய் மேற்கொண்ட சமூக சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமூகத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறுதல், அதாவது சதி அப்படின்னு சொல்லி சொல்றது, அப்புறம் குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த கொடிய பழக்கங்கள் குறித்து அவர் பெரிதும் கவலைப்பட்டார். இவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்துக்கும் விண்ணப்பிச்சாரு. விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் கருத்தை முன்மொழிஞ்சாரு. பலதார மனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்தினாரு. மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தாரு. இதன் விளைவா 1829ஆம் ஆண்டு தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் அவர் பார்த்தீங்கன்னா சதி என்னும் உடன்கட்டை பெறும் கொடிய பழக்கத்தை ஒழித்து சட்டம் ஏற்றினார். இந்த சட்டம் நிறைவேற ராஜாராம் மோகன் ராய் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்த தேதி கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிசிக்கு 1829ஆம் ஆண்டு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் கொடிய பழக்கம் ஒழிக்கப்பட்ட சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு. எந்த ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, வில்லியம் பெண்டிங். அதுக்கு முக்கியமானவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பெண்ணடிமைத்தனத்தை கடுமையாக கண்டனம் செய்தார். ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்திய அன்றைய கால நடைமுறையை அவர் வன்மையாக கண்டித்தார், எதிர்த்தார். பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற கருத்தை அவர் வலுவாக முன் வச்சார். பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகப்படுத்துவதை அவர் முழுமையாக ஆதரித்தார். இப்படித்தான் பெண்கள் கல்வி பெறுவதற்கான அடித்தளத்தை அவர் இந்திய சமூகத்தில் அமைச்சு கொடுத்தாரு. நம்ம முக்கியமான பகுதிக்கு வருவோம், பிரம்ம சமாஜம். ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். 1828, 1829 இந்த 2 ஆண்டு இப்போ நம்ம பார்க்கறதுல முக்கியமான ஆண்டு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜாராம் மோகன் ராய் 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். அதே ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலையும் நிறுவினார். இந்த கோயிலினுடைய தனி சிறப்பு என்ன தெரியுங்களா? அங்கு திருவுருவ சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. எந்த ஒரு மதத்தையும் மறைமுகமாக கூட குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சாரு. பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கடுமையாக எதிர்த்தது. டிஎன்பிசி நண்பர்களே, 1828 பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டது. இது ஒரு ஹை வெயிட்டேஜ் தேதி, இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்ம சமாஜத்தினுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதலே ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டுமே பரவலாக இருந்தன. அதாவது கற்றறிந்த மேதைகள், கல்வி அறிவு பெற்ற வங்காளிகள், அவங்க மத்தியில் மட்டுமே பிரம்ம சமாஜம் இருந்தது. சமூகத்தினுடைய கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் இந்த சமாஜம் தோல்வி அடைந்தது அப்படின்றது தான் உண்மை.
நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அந்த தாக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியது. இன்று இந்திய சமூக மறுமலர்ச்சி பற்றி பேசும்போது பிரம்ம சமாஜத்தையும் ராஜாராம் மோகன் ராய் குறிப்பிடாம பேசவே முடியாது. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல முக்கியமானது ராஜாராம் மோகன் ராயனுடைய சமூக சீர்திருத்தம், சதி ஒழிப்பு சட்டம் 1829, பெண்கள் கல்விக்கான அவரது பங்களிப்பு, பிரம்ம சமாஜம் 1828, டிஎன்பிஎஸ்சி, டெட், யூபிஎஸ்சி தேர்வு எழுத போகும் நண்பர்கள் இந்த தேதிகளை முக்கியமாக குறிப்புகளையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வைங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்ஸை கேளுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான தலைப்போட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.